நேற்றைய கட்சி ஆரம்பித்த சசிகலா அவர்கள் நேர்காணலுக்கு தயாராகிட்டாங்க. எப்பவுமே அம்மா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்களோ எல்லாமே முதல்ல வேட்பாளர் வெளியிட்டாலும் முதல்ல, நேர்காணல் இருந்தாலும் முதல்ல, எல்லாமே ஃபஸ்ட்டில் தான் இருப்பாங்க. நேர்காணல்லாம் எனக்கு நடக்காது. நேர்காணல் இல்லாத அதிமுக வேட்பாளர் பட்டியலை மனசு இல்லாத கட்சி தான் பிரச்சனை. விருகம்பாக்கம் பாஜகவுக்கு தமிழிசை நிற்கதா சொல்கிறாங்க. சசிகலா கட்சியில் பொறுப்பே கொடுக்காம நேர்காணல் வந்திருக்காங்களே, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சசிகலாட்டையும் கட்சி இல்லை, திமுக கனவருக்காக தான் எல்லாமே எல்லாம் திமுக அஜெண்டாவில் தானே இயங்குறாங்க. ஆமாம், 18 பையனை கருவறுத்தே தீர்வேன்ட்டு முனைப்போடு செயல்பட்டு இருக்காரு. ஓபிஎஸ் உள்ளே இருந்து டைரெக்டாக வேலை பார்க்குறாரு. இவங்க ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு மறைமுகமாக வேலை பார்க்குறாங்க. 2 அவர் கட்சிக்காரங்களை பார்க்குறாரு. மற்ற விஷயங்கள் ஆலோசனை பண்ணி என்ன பேசணும் என்ன இதுன்னு முடிவு பண்ணுறாரு வச்சுக்கோங்க. இது 2 அவர் அமித்ஷாக்காக காத்திருந்தார்னு வச்சுக்கிங்களா. தெய்வமே ஓ தெய்வமே, நான் கொடுத்துட்றேன் தெய்வமே, கொடுத்துருவேன் தெய்வமே அப்படின்னு வடிவேல் ஒரு பத்திரம் பண்ணார். அது மாதிரியா எடப்பாடி நீங்கள் இப்போ அதிமுக ஆட்டோன்னா கேட்டு பாருங்கள், 2 ஜெயலலிதாங்க அவருன்ற மாதிரி தான் எல்லாருமே கருத்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனாப்பட்ட கண்ணில் வரல விட்டு ஆட்டின இடதுசாரிகள் திருமாவளவன்லாம் இன்றைக்கி எங்கே இருக்காங்க? திமுகவில் நான் போன வாரத்தில் கூட பேசணும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு குடும்ப உறுப்பினர், 4வது கார்ப்பரேட்டுகள், அதாவது உதயநிதி ஃப்ரெண்டு அவர் இவர் இந்த மாதிரி, 5வது இந்த கிச்சன் இது இவருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் இந்த மாதிரி, 6வது கட்சியிலேயே இந்த மாவட்ட செயலாளர்கள் மிச்சம் மீதி, அதாவது இவங்களுக்கெல்லாம் அடிப்படியாக இருக்கிறவங்க அது அவங்களுக்கு மட்டும். இது எல்லாம் போக தான் அதிமுகவில் அப்படி இல்லை. சாதாரண ஒரு மனுஷனு கூட அது அம்மா காலத்துலேருந்தும் சரி, எம்ஜிஆர் காலத்துலேருந்தும் சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி இருந்த காலத்துலேயும் சரி, ஒரு சாதாரண தொண்டனை கூட எம்எல்ஏ ஆக்கி பார்த்தேன். அதே போல் விஜயகாந்தும் சரி. ஒரு இது சொல்கிறேன், திமுகவில் இருக்க ஒரு முக்கியமான அமைச்சர் இங்கே தாவரெடி. ஆமாம்மா, அவர் வேறு நம்ம சொல்லலாமே, ராஜகண்ணப்பன். நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப்பு வந்திருக்கார். வணக்கம். வணக்கம். தேர்தல் களம் சூடுபிடித்து இன்றைக்கு வேட்பாளர் நேர்காணல் அளவுக்கு வந்திருக்கு. திமுகவுடைய நேர்காணலை பற்றி நீங்கள் எப்படி? திமுகவுடைய நேர்காணல் பல வகைப்படும். கலைஞர் காலத்து நேர்காணல்லாம் வேறு. அந்த நேர்காணலே அவர்களுக்கு வந்தவர்களுக்கு அனுபவமாக இருக்கும். அவங்கள அவங்களுடைய தொகுதி பற்றி கேட்குறது, அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம், தனிப்பட்ட விஷயங்கள், அரசியல் பற்றி மற்றதெல்லாம் கேட்பாங்க. தனித்தனியாக நேர்காணல் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிறது மொத்தமாக அவர் ஒருத்தர் போயிட்டு வந்தவர் சொன்னார், திருப்பதி போய்க்கிறீங்களா சார்னாரு. நான் எங்கெங்கே போயிருக்கேன், நம்ம திருப்பதி போக முடியாது, போயிருக்கேன். அதில் இந்த பேட்சாக அனுப்புவாங்களாமா, அது மாதிரி ஆயிடுச்சு சார். க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, கதை மூடிடுவாங்க. அந்த மாதிரி மயிலாப்பூர், சைதாப்பேட்டை, இப்படி டிநகர், அப்படி இப்படியே ஒவ்வொருத்தரையாக இது பண்ணி கொண்டு போய் பேட்சாக உட்கார வைக்கிறது. அதுவும் ஒரு 50 பேர் இது பண்ணோன்னா 50 பேரை ஒன்றா உட்கார வச்சுருது. யார் யார் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அவங்கள எல்லாரையும். யாருக்கிட்டே இன்ட்ராக்ஷன்லாம் பெருசாக கிடையாது. சொல்லுங்கன்னு சொல்கிறது. அவன் எழுந்துச்சுன்னா சொல்லுவான், விடியல் பயணம், மகளிர் உரிமைத்தொகை, அது இது நல்லா இருக்குதுன்னு. எவனா ஒருத்தன் குறை சொல்கிறதான். இல்லாட்டி இதுன்னா இன்னொன்று இவர் கையில் அந்த ரிப்போர்ட் இருக்குது, பென் ரிப்போர்ட்டு, அதை வச்சுட்டு சில பேரை சாத்துன்னு சாத்துறாரு. அதுவும் நடக்குது. ஆனால் என்னென்னா, நீங்கள் யார், உங்களை பற்றி சொல்லுங்கள், தொகுதிக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஏன் இந்த தொகுதி எம்எல்ஏ வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்கள் தேவை என்ன, இந்த மாதிரி எந்த கேள்வியும் இல்லை. தனியாக இருந்தால் தான் அந்த கேள்வியெல்லாம் கேட்டு அவன் பதில் சொல்லி அவங்களுடைய ஸ்டஃப்பு பார்க்க முடியும். கும்பலில் ஒவ்வொருத்தருக்கும் பகையும் இருக்கும். இன்னொன்று 30-40 பேரில் 5 பேர் பேசினா பெரிய விஷயமா ஒரு தொகுதிக்கு. மீதியெல்லாம் பேசாமல் நடந்தையா உட்காந்துட்டு போகிறதுக்கு 25,000 ரூபா கட்டிட்டு உக்காந்துட்டு போகிறது தான் பெரும்பாலும். அப்புறம் இவருக்கு ஆகாத ஆள் ரிப்போர்ட் இருக்குல்ல, அவங்கள கூப்பிட்டு திட்டுறது. ஆனால் அவங்க ஒரு அமைச்சருடைய ஆதரவாளராக இருப்பாங்க. அப்போ நீ என்ன வேணா திட்டிக்கோ, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. இந்த மாதிரி தான் இன்றைக்கி நேர்காணல் நடந்திருக்கு. அப்புறம் செல்லை இங்கே வச்சுட்டு போ. இன்னொன்று, காலையிலேருந்து காத்திருந்தவங்களுக்கு மதிய சாப்பாடோ எதுவுமே கிடையாது. அட்லீஸ்ட்டு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கையில் கொடுக்கலாம். ஆமாம், இல்லாத கட்சி. ஏன்னா பாதி பேர் சுகர் பார்ட்டி இது இருப்பாங்க. அப்போ இல்லாத கட்சியா, மனசு இல்லாத கட்சி தான் பிரச்சனை. அப்போ அந்த இதுவும் இல்லை. வாங்க கும்பலாக உட்காருங்க, பேசுங்க, போங்கன்ற மாதிரி ஒரே ஒரு காஃபி கொடுத்துக்கிறாங்க. 25,000 ரூபாய்க்கு ஒரு காஃபி கிடச்சது சார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். நான் பார்த்தது அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது சார்.
அப்போ இந்த 25,000 அவ்வளோதான் சார். கூட்டணிக்கு அந்த தொகுதியை ஒதுக்குனாங்கன்னா ரீஃபண்ட் பண்ணுவாங்க சார். மற்றபடி நம்ம வேட்பாளர் போட்டால் கேட்டோம் வச்சுக்கோங்க, அதோட நம்ம கண்டோம் சார். அது வேட்பாளர்கிட்ட நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கணும் சார். முன்னெல்லாம் மாவட்ட செயலர் எதிர்த்து யாரும் போட மாட்டாங்க. இந்த தடவை அதெல்லாம் கிடையாது. மாவட்ட செயலரும் உட்காந்துக்கிறான், வட்டமும் உட்காந்துக்கிறான், வட்டம் பொண்டாட்டியும் போட்டு உட்காந்துக்குது. ஒரு பொண்ணு 18, 19, 22 வயசா, 22 வயசு தானே, 21 வயசு தானே அந்த இது வேட்பாளர், 21 அது நெருங்கி போய் கிடுதான். அதை போட்டு கொண்டு வந்து மயக்கம் போட்டு வந்துச்சான். இந்த மாதிரிலாம் வந்து உட்கார வச்சுக்கின்னு கூட்டு வந்து உட்கார வச்சுட்ருக்குறோம். பணம்ன்றது அவங்க சாதாரணமாக ஆயிடுச்சு. 25,000 கூட அவங்களுக்கு ஒரு மேட்டராக தெரியல. காமெடி நேர்காணல் ஆகிடுச்சு. ஆமாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நேற்றைய கட்சி ஆரம்பித்த சசிகலா அவர்கள் நேர்காணலுக்கு தயாராகிட்டாங்க. ஆனால் அதே கட்சியில் இருந்த அதிமுக கட்சியில் இருந்த அந்த சசிகலா பிரிஞ்சு வந்து நேர்காணல் தயாராகிட்டாங்க. ஆனால் அதிமுக இன்னும் நேர்காணலுக்கே போகலையே. அதிமுக எப்பவுமே வந்து அம்மா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே வந்து முதல்ல வேட்பாளர் வெளியிட்டாலும் முதல்ல, நேர்காணல் இருந்தாலும் முதல்ல, எல்லாமே ஃபஸ்ட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கான அதுக்கான ஒரு அறிகுறியே இல்லையே. அதிமுகவில் நேர்காணல் அப்படின்றத தாண்டி பெரும்பாலும் மாவட்ட செயலாளர்கள், முன்னாடி நின்றவர்கள், அந்த மாதிரி மெஜாரிட்டி அவர்கள்ட்ட இது பண்ணி வேலை செய்யணும்னு சொல்லி போயிடுச்சு. மீதி இருக்கிறதுக்கு என்ன முடிவுன்றது போகும்னு நினைக்கிறேன். நேர்காணல்லாம் என்னமா நடக்காது. யார் யார் இது பண்ணி போகிறது, அவங்க ஒரு ரிப்போர்ட்டை தயாரிக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட் இதெல்லாம் வச்சு நேர்காணல் இல்லாத அதிமுக வேட்பாளர் பட்டியலா இருக்கலாம். வேட்பாளர் பட்டியல் வந்துடும் கூடி சீக்கிரம். இன்னொன்று துணிச்சலான பட்டியலாகவும் வருது. பல மாவட்ட செயலர் சீட் இல்லை. இப்போ ஆவடினா யார்? ரஹீம். ஆவடி பாஜக கொடுக்குறாங்க. டி நகர் விருகம்பாக்கம் கூட கொடுக்குறதா சொல்கிறாங்க. டி நகர் சத்யான்னு எல்லாருக்கும் ஊருக்கே தெரியும். டி நகர் தொகுதி பாஜகவுக்கு, விருகம்பாக்கம்னா விருகை ரவி, விருகம்பாக்கம் பாஜகவுக்கு தமிழிசை நிற்கிறதா சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி துணிச்சலான முடிவுகள் இதெல்லாம் கூட எடுக்கிறத பார்க்குறோம். அதனால் அதிமுக அது ஒரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கிறாங்க. இங்கேயும் அப்படி தான் வேட்பாளர் ஃபிக்ஸ் பண்ணுறது தான், இவங்க பண்ணுறது தான். யார்? ஆனால் டிஎம்கேலையும் சும்மா நான்கே ஆவாஸ் அவருக்கு பொழுது போடணும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கின்னு சில பேரை திட்டுறதுக்கு அது இதுக்கு. இங்கே வந்து யாரையும் ஃபிக்ஸ் பண்ணாமல் வெறும் விருப்பம் பண்ண மட்டும் வாங்கிட்டு இவர்கள் பெரும்பாலும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பழைய எம்எல்ஏக்கள், பழைய முன்னாள் அமைச்சர்கள், அது இதுன்னு அதை வச்சு சீட்டு ஒதுக்கிறதுன்ற மாதிரி இங்கே போகுது. சசிகலா கட்சியில் பொறுப்பே கொடுக்காம நேர்காணல் வந்திருக்காங்களே, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சசிகலா அவர் வந்து கட்சியே இல்லை அவர்கிட்ட, இவங்க கட்சியிலே இல்லை. 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி போட்டிருக்காங்க. இப்போ ராமதாஸ் பிஃபார்மில் சைன் பண்ணுறதுக்கே அவர் கிட்ட கட்சி இல்லை. இப்போ பாமக சார்பில் ஒரு 120 தொகுதி நிற்கிறாங்க வச்சுக்கோங்க. 120 தொகுதிக்கு ஒரு பிஃபார்ம் கொடுக்கணும் தேர்தல். இதுக்கு எங்களுடைய வேட்பாளர் இவர் எங்கள் கட்சி சார்பா, அவருக்கு வந்து சின்னம் இருந்தால் சின்னம், இல்லாட்டி சுயேட்சை சின்னம் அந்த மாதிரி ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு இவர் கட்சியே இல்லை இவர்கிட்ட. சசிகலாட்டையும் கட்சி இல்லை. கடைசி நேரத்தில் ஒரு ஆள் வச்சுருந்த கட்சியை விலை கொடுத்து வாங்கி இவங்க அது பாதிப்பு இருக்கும்ல கண்டிப்பாக. எப்படியாவது ஒரு தொகுதிக்கு வந்து ஒரு 100-200 ஓட்டு கூட, தொகுதிக்கு 1000 ஓட்டு பிரித்தாலே பாதிப்பு தானே. அது என்ன பிளான் பண்ணியிருக்காங்களாமா, போன ட்ரிப்பு வந்து அதிமுக வந்து குறைந்த தொகுதியில் தோல்வி அடைஞ்சதில் அதே தொகுதியில் வந்து வேட்பாளரை போட்டு மீண்டும் வந்து அதிமுக தோல்வி. யாருக்காக ஒர்க் இது சொல்லுங்கள்? திமுகக்கான ஒர்க்காக தான் எல்லாமே. எல்லாம் திமுக அஜெண்டாவில் தானே இயங்குறாங்க. ஆமாம். இன்றைக்கி தந்தை மகன் உறவு கெட்டு போச்சு, கட்சி கைவிட்டு போச்சு, மரியாதை போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் திமுகவுடைய பேச்சை கேட்டதுனால ஐயாவுக்கு. இல்லாட்டி இன்றைக்கி அவர் தான் ராஜா. ஆமாம். எத்தனை ஒவ்வொரு 17 தொகுதிக்குள்ள கூடுதலாகவே தொகுதி கேட்டு வாங்கியிருக்கலாம். அதுக்கு காரணமாக இவங்க தான். பையனை கருவறுத்தே தீர்வேன்ட்டு முனைப்போடு செயல்பட்டு இருக்கார். இந்த அளவுக்கு ஈகோ வந்து இருக்கணுமான்றது எல்லாரும் மத்தியிலும் உங்களுக்கு கேள்வியாக இருக்குது. இது இங்கே அவங்க வந்து நான் அம்மாவுடைய ஆட்சி கொண்டு வருவேன், அதிமுக வெல்லணும், திமுக வீழ்த்தப்படணும், அதுக்கான திட்டங்கள் நான் வச்சுருக்கேன்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு இப்போ அவங்களும் ஓபிஎஸ்க்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம்னு தெரியல. ஓபிஎஸ் உள்ளே வந்து டைரெக்டாக வேலை பார்க்குறாரு, இவங்க ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு மறைமுகமாக வேலை பார்க்குறாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இவங்க போடுற வேட்பாளர்லாம் வேலைக்கு வாங்குற வேலையும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் அவங்க சசிகலா தெரிஞ்சுக்குவாங்க.
எங்கெங்கெல்லாம் நிற்கிதோ, எங்கெங்கெல்லாம் இவங்க போடுற வேட்பாளர்னால பிரச்சனை வருதோ அவங்கள வேலைக்கு வாங்குறது தயாராகிட்டாங்க. அது இல்லாமல் வந்து என்னென்னா டெல்லிக்கு போன நம்மளுடைய பொதுச் செயலாளர் அவர் வந்து எல்லாமே வெளியில் என்ன பேசுகிறாங்கன்னா, போயஸ் கார்டனு ராயப்பேட்டை அலுவலகத்தில் தான் வந்து மணிக்கணக்கில் காத்திருப்பாங்க. ஆனால் இவரையும் வந்து ஒரு 2 மணி நேரம் காக்க வைத்து அங்கே வந்து கூட்டணி இதுதான் நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா சொன்னதாக பரபரப்பாக பேசுகிற தகவல் வந்திருக்கு. இது கட்சி மற்ற பழைய ஆட்களுக்கெல்லாம் இது ஒரு பின்னணி தானே போகுது. பின்னணிக்கான காரணம் இருக்குல்ல. எவ்வளோ பெரிய கட்சி இந்த கட்சி வந்து இந்த நிலைமைக்கு போயிருக்கு அப்படி யோசிப்பாங்கல்ல. அமித்ஷா 8 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ நீங்கள் தான் பொதுச் செயலாளர். அமித்ஷா 8 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. அமித்ஷா 8 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தா டெல்லிக்கு போய் 7:30 மணிக்கு இறங்கி நேராக அமித்ஷா வீட்டுக்கு போயிடலாம், இல்லை ஆஃபீஸ் போயிடலாம். அப்படின்னா உங்கள்கிட்ட சார்ட்டர்ட் ஃப்ளைட் இருந்தால் ஓகே. இவர் பொது விமானத்தில் போகிறாரு. அது ஒரு 5:30 மணிக்கு போய் ஏர்போர்ட்டில் இறங்குது. அவர் அங்கேருந்து ஹோட்டலுக்கு, தமிழ்நாடு இல்லத்துக்கு ஹோட்டலுக்கு போகிறாரு. அங்கே தங்கி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 8 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு. இவர் 6 மணிக்கு அங்கே போய் தங்கி ரெஃப்ரெஷ் ஆகிடுறாரு. 2 ஹவர் கட்சிக்காரங்களை பார்க்குறாரு. மற்ற விஷயங்கள் ஆலோசனை பண்ணி என்ன பேசணும் என்ன இதுன்னு முடிவு பண்ணுறாரு வச்சுக்கோங்க. இது 2 ஹவர் அமித்ஷாக்காக காத்திருந்தாருன்னு வச்சுக்கிங்களா. இவனுங்க இதிலெல்லாம் சுகம் காட்டுறானுங்க. இந்த மாதிரி விஷயங்களை ரிப்போர்ட்டருங்க. அது வந்து 10:30 மணிக்கு தான் அவர் கூப்பிட்டாரு. 10:30 மணிக்கு தான் அவர் சந்திச்சாங்க. அது வரைக்கும் 2 மணி நேரம் வந்து காக்க வச்சுருக்காங்க. அது என்ன பண்ண 2 மணி நேரத்துக்கு ஷாப்பிங் போயிடலாமா? என்னங்க பேச்சு. 8 மணிக்கு டெல்லி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 மணி நேரம் அமித்ஷா வீட்டில் போய் உள்ளே உட்காந்து சொல்கிறீங்களா? என்ன 10:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட்? அதான் நான் உங்களை கேட்டேன். உங்களுக்கு 10:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. நீங்கள் 7:30 மணிக்கு போயிட்டீங்க டெல்லிக்கு, என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். அதுக்கு பேர் காத்திருப்பா? இதை கூட இந்த மாதிரி போடுறானுங்கள்ல, இந்த டெல்லி ரிப்போர்ட்டர் முதல் கொண்டு போடுறாங்க. இதை தான் மூஞ்சை தொடச்சா மூஞ்சை மறைச்சிக்கிட்டு வரணும். ஏன்னா போகும்போது அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு தானே போகிறாரு. வரும்போது எதுக்கு மூஞ்சை இப்படி தொடச்சா அதை மறைச்சிக்கிட்டு வர. அதே ரிப்போர்ட்டர் தான் இதையும் போட்டது. 2 மணி நேரம் காத்திருந்தார் அப்படின்னு. ஏன் இங்கே அமித்ஷா 6 மணி நேரம் காத்திருந்தார், அதை போட வேண்டியதானே? இதே இவருக்காக அவர் இதா இல்லையா? கூட்டம் ஏற்பாடு பண்ணி 6 மணி நேரம் பொறுத்து இவர் வந்தார். எடப்பாடி வந்தார் ஃபர்ஸ்ட் நாள் முதல் முறை வந்து சந்திக்கும் பொழுது. அப்புறம் அது என்ன? சரி, நான் இன்னொன்று கேட்குறேன். இவ்வளோதான் சீட்டு, நீ 170 வச்சுக்கோ, எனக்கு 27 கொடு. அப்படியா? தெய்வமே ஓ தெய்வமே, நான் கொடுத்துட்றேன் தெய்வமே, கொடுத்துருவேன் தெய்வமே அப்படின்னு வடிவேல் ஒரு பத்திரம் பண்ணார். அது மாதிரியா? அப்படின்னா இப்படி இருந்தால் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. 170 பாஜக, 27 அதிமுக. போ இதான் போ கிளம்பு, 80 சீட்டு கொடு. அப்படி இந்த தொனிலாம் 21 இருந்தது. அது காரணம் ஓபிஎஸ். இவர் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று செய்கிறது, இது இப்படின்னு கட்சிக்குள்ளேயே அவங்க ஆள் அவர். அப்போ ஆப்ரேட் பண்ணும்போது இவர் பெரிய சங்கடமாக இருந்தது. ஆட்சி முடியுது, அப்போது 90 சீட்டு கேட்டாங்க. ஞாபகம் இருக்கா? இவர் போய் சீட் நின்றுல உட்காந்துட்டார். இடம் யார்? ஓபிஎஸ். இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போது 60 சீட்டு வேணாம் அப்படின்னு நானும் இந்த ஓபிஎஸ் பையன் ஏதோ தம்பி கொஞ்சம் வெளியிருங்கட்டாரான் அவர். எடப்பாடி வெளியே. எடப்பாடி வந்து நீங்கள் இப்போ அதிமுக ஆட்டோன்னா கேட்டு பாருங்கள், 2 ஜெயலலிதாங்க அவருன்ற மாதிரி தான் எல்லாருமே கருத்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரிலாம் இல்லைன்னா நீங்கள் கட்சி நடத்த முடியாது. அவர் வந்து 90 சீட்டு கேட்டவங்கள 20 சீட்டில் நிறுத்தினாரா இல்லையா? யார் முதலமைச்சர்? நாங்கள் தான். யார்? எல்முருகன். இன்றைக்கி இவங்ககிட்ட ஒரு சீட்டுக்கு நிற்கிறாரு இப்போ எல்முருகன். அந்த எல்முருகனை நீங்கள் எங்கே வச்சுருக்காரு? நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்க, எவ்வளோ ஆடுறீங்கன்னு மேட்ரு இல்லை. ஃபைனலாக யார் எங்கே இருக்காங்க தான் மேட்ரு. ஆனானப்பட்ட கண்ணில் வரல விட்டு ஆட்டின இடதுசாரிகள், திருமாவளவன்லாம் இன்றைக்கி எங்கே இருக்காங்க? மக்கள் நல கூட்டணி இன்றைக்கி எங்கே இருக்குது? ஒரு சீட்டுக்கு 4 தடவை கூட்டத்தை கூட்டிக்கின்னு போய்கின்னு வந்துக்கின்னு. இது அடிமைத்தனமாக என்னது? இதுக்கு பேர் என்னது? நான் கேட்குறேன். 20 சீட்டு இதெல்லாம் எங்கே வர வச்சு கொடுத்தாங்க? எங்கே வந்தாங்க? எம்ஜிஆர் மாளிகையில் தானே. இதுக்கு வாய் திறத்தாங்களா யாராவது? நட்சத்திர ஹோட்டல் நடத்தி தானே சொல்லியிருப்பாங்க. பாருங்கள் நட்சத்திர ஹோட்டலில் அப்படின்னு. அங்கே பியூஷ் கோயல் வந்தாரா இல்லையா? வந்தார். பியூஷ் கோயல்லாம் வந்த அப்புறம் தான் இவர் வந்தார். 9 ஆண்டுகளுக்கு பிறகு டிடிவி உள்ளே போயிருக்காரு, உள்ளே போனார். இதெல்லாம் வெற்றியா இல்லையா? கண்டிப்பாக. டிடிவி வாயாலேயே அதிமுக ஆட்சி தான் அமையும் நாங்கள் கேட்டிருக்கோம், அவ்வளோதான். ஆட்சியில் பங்கு கொடுத்தாதான் சொல்கிற ஏதாவது பேசுகிறாரா? என்னன்னா இவர்கள் இப்படியே ஊட்டி வளர்க்கப்பட்டவர்கள். அதனால் அதை அப்படி தான் பேசுவாங்க.
அதை மாற்றி பேசவே மாட்டாங்க. நாங்கள் டெல்லிக்கு போனோமா, இவர்கள் ஓடுறாங்க. இப்போ கனிமொழி போல ராகுல் காந்தி பார்க்குறதுக்கு, அது எந்த பத்திரிக்கையாவது அங்கே இருக்கிற டெல்லி ரிப்போர்ட்டர் போட்டாரா? இன்னொன்று சொல்கிறேன், 3 தடவை பிரதமர் வந்தப்போ சமீபான்னு சொல்கிறேன், போன வருஷம் இவர் போவே இல்லை சிஎம், அந்த யாராவது ஒரு அமைச்சர் அனுப்பிச்சி விட்ருது. அப்புறம் இவங்களுக்கு பிரச்சனை வந்தப்போ இங்கேருந்து முதல்வர் போகிறாரு, பிரதமரை போய் பார்க்குறாரு. அப்போ இருக்கா? இங்கே வந்தப்போ இவர் பார்க்க மாட்டாராம். ஆனால் பிரச்சனைன்னு வந்தால் இங்கே தாங்க ஓடினார். இவர் அமைச்சர் போய் நிர்மலா சீதாராமனை பார்த்தாரு, அமைச்சருடைய பையன் எம்பி போய் பார்த்தாரு. இதெல்லாம் என்ன தேவைப்பட்டால் இவங்க காலில் விடுவான். இதே சீட்டுக்காக இங்கேருந்து டெல்லிக்கு போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா இல்லையா? ஒரு மாபெரும் தலைவர் கொல்லப்பட்ட அன்று தமிழின தலைவர் டெல்லியில் முகாமிட்டு பேச்சுவார்த்தை நடத்தும். இன்றைக்கும் அந்த தினத்தந்தி பேப்பர் கட்டிங் பாருங்கள் இருக்கும், உண்டா இல்லையா? உண்டு. மேலே ரைடு நடத்திக்கிட்டு கீழே பேச்சுவார்த்தை போச்சா இல்லையா? இன்றைக்கி அதே காங்கிரஸ் கூட தானே கொலாவின்னுக்கிறீங்க. என்ன மான மரியாதை பற்றி பேசுகிறீங்க? அதெல்லாம் காட்சிகள் எல்லாமே மாறுங்க. காங்கிரஸ் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்குது? இப்போ இருக்கிற 117 சீட்டை கொடுத்துட்டு டெல்லிக்கு காவடி எடுத்துருந்தாங்க. இன்றைக்கி என்னமோ இவங்க எம்ஜிஆர் இப்படி இருந்தார், ஜெயலலிதா அப்படி, எம்ஜிஆரே டெல்லிக்கு போய் இந்திராவை பார்த்த காலம்லாம் உண்டு. லாஸ்ட்டில் எண்ட் ஆஃப் தி டேன்னு வாங்கல்ல, எண்ட் ஆஃப் தி டே எம்ஜிஆர் தானே ஜெயிச்சிருந்தார். எங்கே வைக்கணுமோ வச்சாரா இல்லையா? உங்களை வீட்டில் உட்கார வச்சுருந்தாரா இல்லையா? நீங்கள் என்ன வேணால் பேசிக்கிங்க, தலையே காட்ட முடியாது. இதுதான் மேட்ரு. காலைல 5 மணிக்கு எந்திக்கிறான், அங்கே திரியிறான், இங்கே திரியிறான், கிரவுண்ட்லேயே கிடக்கிறான், அது பண்ணுறான். எண்ட் ஆஃப் தி டே மெடல் வாங்கலாரா இல்லையா? அவ்வளோதான். உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. 10 தோல்வி பழனிசாமி இப்போ என்ன சொன்னார்னா, இதெல்லாம் பழசுங்க, இதை போய் கேட்டுனாங்க. இல்லை அதுக்கு அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கும் அதாங்க சொல்லுவார். அவர்கிட்ட சரக்கு இல்லை, 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு. உதயநிதிட்ட சரக்கு கிடையாது. அவர் கூட ஒரு இந்த மாதிரி சில்லுண்டித்தனமாக எழுதுகிற பசங்க இருக்காங்க. இவர் அதை ரசிக்கிறார். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியுடைய ரசிகர்னு சொன்னவர் தான். சைனா மேக்கு டெல்லி அசம்பிள் பீஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் அதாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியுடைய ரசிகர் நான் சொன்னவர் தானே இவர். அப்போ இவருடைய மனநிலை, இவருடைய அந்த இது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கணும். அப்போ இப்படிப்பட்ட ஆள் இவருக்கு எப்படி எழுதி தரணும்னு நான் வந்து அதே பாணியில் தான் எழுதி, நான் போயிட்டு கொஞ்சம் அறிவார்ந்த கேள்வி கேட்டா, என்னங்க எழுதி தரீங்க, ஒரு இதுவே இல்லையாங்க அப்படின்னு. தலைவரை நான் எழுதி தரேன், 10 தோல்வி பழனிசாமி டேபிளுக்கு அடியில் ஊர்ந்து போய் தவந்து பார்த்தீங்கன்னா பார்த்து கற்றுக்குங்க அப்படின்னு அவரை வச்சு எழுதிங்கன்னு தான் வந்துடுவோம். இப்போ புதுசாக சொல்லுங்கள் 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு. அதுதான் இந்த மாதிரி தேடி எழுதி கொடுக்குறவங்களுக்கு. இப்போ விஜய் இப்படி தரம் ஏன் கெட்டு போச்சு? அதே தான் பாவல விழா பாப்பா இந்த மாதிரிலாம் இது பண்ணார்ல. நீ நம்ம ஏன் விஜய் மேலே விமர்சனம் வைக்கிறோம்? ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருக்கிறேன்னா அந்த பசங்களே ஒன்றும் இல்லை. அவனுக்கு அம்பேத்கரையும் தெரில, பெரியாரையும் தெரில, யாரையுமே தெரில. அவனுக்கு நீ இவங்க யாருன்னு சொல்லணும், அரசியல் 2வது அரசியல் படுத்தணும். நீ வந்து காதில் டால்டா ஊற்றுறாங்கன்னா, யார் டால்டான்ற வார்த்தை இப்போ யார் எதாவது பயன்படுத்துகிறாங்களா? ஒரு காலத்தில் சிலுண்டித்தனமாக பசங்க பயன்படுத்துவாங்க. அது காதில் போய் விசில் ஊதுவேன், காது கிளியை விசில் ஊதுவேன். அதுதான் இப்போ சொல்லும் போது, இப்போ நீங்கள் விஜய் பேசும்போது சமீபத்தில் இந்த தஞ்சாவூருக்கு போயிட்டு வரும்போது ஒரு பையன் ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருந்தால, பாவம் நேற்று இறந்துட்டான். இது வரைக்கும் அவங்க யாருமே போய் பார்க்கலன்னு சொல்லிட்டு தானே தகவல். அவங்க இங்கே வேட்பாளர் தேர்வில் ரொம்ப மும்முரமாக இருக்கிறாங்க. அந்த பையனை யார் இப்போ சாவ சொன்னது? எல்லாம் தேர்தல் நடுவில் அந்த சைடு தஞ்சாவூர் பக்கம் போகிறப்போ அப்போ கூட அவர் போக மாட்டார், ஆளுங்களை அனுப்ப மாட்டார். 19 வயசு பையன், அந்த குடும்பம் எவ்வளோ பரிதவிக்கும். அவங்க கேட்டால் யார் ஒன்று வர சொன்னதுன்னு வாங்க. இதை விட நான் போட்டதுக்கு ஒருத்தன் கீழே போடுறான், அவர் ஒன்றும் விஜய் பார்க்க வரல, விஜய் போயிருந்த ரூட்டுக்காக அவர் போனாராம், ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா. அப்படி பார்த்தாலும் தப்பு தானே. நீ போகிறவன் ரோட்டில் போகிறவன் சும்மா போகாமல் கூட்டத்தை கூட்டிகிட்டு போகிற அந்த பையன் உண்மையிலேயே விஜய் பார்க்க வராமல் இருந்தால் கூட ஒன்றால் தானே அந்த ஆக்சிடெண்ட் ஆகுது. இந்த புஷி பண்ணுற வேலைங்க. ஒரு விஷயம் ஒழுங்காக சாதாரணமாக ஏன் பல தடவை அதுக்கப்புறம் போனியே, என்ன ஆச்சு, கூட்டம் வந்துச்சா? 10 தடவை இங்கே வராருங்க இந்த விஓசி ஆஃபீஸுக்கு. அப்போல்லாம் இந்த கூட்டம் வருதா? இந்த வாரத்தில் 2 நாள் வந்தார் அவர் தென்னாம்பேட்டையில். எவ்வளோ நெருக்கடியான இது. இங்கெல்லாம் ரசிக்க வந்தால் என்ன ஆகும்? அப்போ எப்படி அவன் வராமல் இருக்கிறான்?
இங்கே இந்த மாதிரி போகும்போது மட்டும் எப்படி வரான்? விஷயம் என்னென்னா இந்த புஷி பண்ணுற வேலை ஆளுங்களை வர மாவட்ட செயலர் சொல்லி ஆளுங்களை கூட்டுவாங்க. சார் இந்த புஷின்னு சொன்ன பிறகு தான் புதுச்சேரியில் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு அடிதடியே நடந்திருக்கு. அதாவது வந்து மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு முழுமையாக எல்லா சீட்டும் அவர் கொடுத்துருக்காரு. கட்சிக்காக அவர் ரசிகருக்காக நாங்கள் பாடுபட்டால் ஒரு சீட்டு கூட எங்களுக்கு தரல, ஏன்னா எங்கள்கிட்ட பணம் இல்லை, அதனால் அவர் தரல. புஷி வந்து ஒவ்வொரு சீட்டுக்கு வந்து 5 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்து தான் வந்து அந்த கட்சிக்காரனே வந்து புலம்பி பேட்டி கொடுத்த காட்சியில் நம்ம பார்த்துருக்கோம். இதில் என்னென்னா, ஏன்னா அங்கேயே வந்து இப்படி போல பண்ணும்போது தமிழ்நாட்டில் எப்படி இவங்க ஸ்டாண்ட் பண்ணுவாங்க? இதில் என்னென்னா, பாண்டிச்சேரியில் கடைசி டைமில் தான் அறிவிக்கிறாங்க. இவர் சொல்கிறது கட்சிக்காரனுக்கு தான் முன்னுரிமை, ஹெலிகாப்டர்லேயே வந்தாலும் தரமாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தான் கட்டுப்பாட்டில் இருக்கணுன்றதுக்காக கட்சியுடைய நிர்வாகிகள் மட்டும் நம்மளால் தன்னுடைய ஆளை போட்டுக்கிறது. அவனை வந்து நீ கீழே போட்டுக்கிறது, நீ சம்பாரிச்சுக்கன்றது. ஒவ்வொரு மாவட்ட செயலர் மேலே தாங்க இப்போ பிரச்சனை தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும். அதே மாதிரி பாண்டிச்சேரி. அப்போ நீ பண்ணிக்கோ, எனக்குரிய இதை பண்ணிக்கோ, ஏன்ட்ட நீ கட்டுப்பாடாக இருக்கணும். கட்சி விஜயை நினச்சாலும் நீ கட்சியை ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா புஷி கட்டுப்பாட்டில் இருக்குது. அதனால தான் இந்த டீமே ஒன்றா செயல்பட்டால் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் வேட்பாளர் தேர்வு வரும்போது அது எல்லாரோட சம்மந்தப்பட்டது. ஜானு, ஆதவு, சிடி நிர்மல்குமார், லேட்டஸ்ட்டு அதிகார மையம், இந்த மாதிரி. அப்போ இதில் வந்து இந்த கட்சிக்காரன் அதெல்லாம் பற்றிலாம் இவங்க கவலையே படல. இவங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களில் அவங்கவுங்க ஆளுங்களை உள்ளே திணிக்கிறாங்க. அப்போ அப்படி திணிக்கிறது எப்படின்னா, அவங்க ஆளுங்கன்னு எப்படி அந்த இடத்துல வரும்? சொந்தக்காரனாக கொண்டு வந்து திணிப்பாங்க. அப்போ ஆதாயங்கள் இந்த மாதிரி இதை புஷி தடுக்க பார்க்குறாரு. சில இடங்களில் அவரும் அதுக்குள்ளே உள்ளே வராரு, அவர் ஆட்களை அவர் திணிக்கிறாரு. இந்த போட்டி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. முதலாளித்துவ கட்சியில் அதானுங்க நடக்கும், திமுக நடக்கலையா? அதாவது ஒரு தனி மனிதனுடைய இன்னைக்கு நீங்கள் தாவேகா கேட்குறீங்களா? திமுக என்ன நிலை? அதே இது தானே. அவங்க நேற்று தினம் திமுகவில் நான் போன வாரத்தில் கூட பேசினேன். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு குடும்ப உறுப்பினர்கள், முதல் செகண்ட் கிரேடு, ஃபஸ்ட்டு கிரேடு, செகண்ட் கிரேடு அந்த இவங்க யார், அமைச்சர்கள், அமைச்சருடைய பசங்க. இது தேர்டு கிரேடு உதயநிதி ஃப்ரெண்டு, அந்த சொந்தங்கள், உதயநிதி ஃப்ரெண்டுடைய இது, இந்த லிஸ்ட்டு கார்ப்பரேட் முதலாளிகள், பெரும் பணக்காரர்கள், இந்த லிஸ்ட்டு 1 2 3. ஃபோர்த்து கிரேடு இல்லை, தேர்டு கிரேடு தான் இது முன்னாள் கட்சிக்காரங்க, அதிமுகலேருந்து வந்தவன், மற்ற கட்சியிலேருந்து வந்தவன், இதெல்லாம் குடும்பம். அந்த கட்சியுடைய அமைச்சர்கள், அது கூட சொல்லலை, குடும்பம் அதிமுகவிலிருந்து வந்தவர்கள், மற்ற கட்சிகளிலிருந்து வந்தவர்கள். மூணாவது அமைச்சர்கள், அமைச்சர்கள் மகன்கள், இந்த மாதிரி. நாலாவது கார்ப்பரேட்டுகள், அதாவது உதயநிதி ஃப்ரெண்டு, அவரு இவர், இந்த மாதிரி. அஞ்சாவது இந்த கிச்சன் இது, இவருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன், இந்த மாதிரி. ஆறாவது கட்சியிலேயே இந்த மாவட்ட செயலாளர்கள், மிச்சம் மீதி, அதாவது இவங்களுக்கெல்லாம் அடிப்படியாக இருக்கிறவங்க, அது அவங்களுக்கு மட்டும். இது எல்லாம் போக தான் 7வது புதுசாக இருந்தால் யாருக்காக கிடைக்கும். யார் அவன்? குழுக்கள் சீட்டு போட்டு அடிப்படையில் கட்சிக்காக உழைச்சிட்டு இருக்கிறவன். அவங்க இந்த 6 லேயரை தாண்டி அவன் வரவே முடியாது. என்ன பண்ணுவீங்க? குற்றம் இருந்தாலும் தப்பு இருந்தாலும். ஆனால் அதிமுகவில் அப்படி இல்லை. சாதாரண ஒரு மனுஷனு கூட வந்து அது அம்மா காலத்துலேருந்து சரி, எம்ஜிஆர் காலத்துலேருந்தும் சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி இந்த காலத்துலேயும் சரி, ஒரு சாதாரண தொண்டனை கூட எம்எல்ஏ ஆக்கி பார்த்தா. அதே போல் வந்து விஜயகாந்தும் சரி. ஒரு இது சொல்கிறேன், திமுகவில் இருக்க ஒரு முக்கியமான அமைச்சர் இங்கே தாவரெடி. ஆமாம்மா, அவர் வேறு நம்ம சொல்லலாமே, ராஜகண்ணப்பன். அவருடைய பையனுக்கு சீட்டு கேட்குறாரு. இவர்கள் அதுக்கு தர தயாராக இல்லை. ஆமாம், அவருக்கு சீட்டு இல்லைன்ட்டாங்க. அதனால் அப்படியே நிற்கிது பேச்சுவார்த்தை. இல்லைன்னா நேற்று காலையிலேயே ராஜகண்ணப்பன் அதிமுகவில் இணைஞ்சிருப்பார். இந்த மாதிரி ஒரு இதுவும் ஓடிட்டு இருக்குது. அப்போ அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல. பிஜேபி நாங்கள் சீட்டு தரோன்றாங்களாம். நாங்கள் தரோம், நில்லுங்க வாங்க அப்படின்னு. இல்லை எனக்கு அதிமுக தான் வேணும். என்ன கோரிக்கை? வந்த உடனே மினிஸ்டர் ஆகிடணும் பையன். இது எந்த ஊரில் நடக்கும்? இவர் ஒத்துக்க மாட்டார். இவர் இங்கே போன உடனே மினிஸ்டர் ஆகிறதுக்கு இவர் என்னென்ன கஷ்டப்பட்டாருன்னெலாம் எனக்கு தெரியும், எங்கெங்கே ஆளை பிடிச்சாரு. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேர்தல் நேரத்தில் நடக்க தான் செய்யும். இப்போ இதே திமுக அந்த சில்லுண்டி வேலை பார்த்துச்சே, ஓபிஎஸ் இழுத்து போட்டுக்குதுன்னு, அந்த மாதிரி இப்போ ராஜகண்ணப்பன் இழுத்து போட்டால் உங்களுக்கு தானே அசிங்கம் தேர்தல் நேரத்தில். அது சிட்டிங் மினிஸ்டர் ராஜகண்ணப்பன் உள்ளே வந்து வேலை செஞ்சால் அது வேறு, அந்த வேலை வேறு மாதிரி இருக்கும். சிவகங்கை மாவட்டம் ஃபுல்லாக வந்து வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க. ஆமாம்,
நிச்சயமாக வந்து இவ்வளோ நேரம் வந்து கேட்ட அத்தனை பதிலாக வந்து ஆணித்தரமாக நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. நன்றி, வணக்கம்.